ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்தில் ஆபத்து அதிகம். காரணம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல். மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கோம். ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட். அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதில் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். சிறப்பான அதிகாரிகள் இதில் எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும். காரணம், டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில் புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு. நாம இன்னைக்கு பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கோம். நம்ம பக்கத்தில் இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்லை. நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக, இன்னும் உன்னிப்பாக, இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட. ஆனால் டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்ணுறாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில் பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்ணுறாங்க. அப்போ இந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் டெல்லியில் 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார், ஃபோர்டு, இன்னொன்று பிரெஸ்ஸா, 3 காரை 3 இடத்துல வச்சு வெடிக்கணும். அப்புறம் ஒரு 4 நபர்கள் AK-47 வச்சு பல பேர்த்த சுடணும் அப்படிங்கிறத அவங்க பிளான். ஸோ குண்டு I-20 காரில் வெடிக்க வச்சுட்டாங்க. பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த கார் மாட்டிருன்னு. நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க. அந்த 2வது காரை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் 3வது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க.